வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். SS நியூஸ் டிஜிட்டல் சார்பில் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவத்தில் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கான விருதுகள் 2025 அதாவது பிரைட் ஆஃப் புதுச்சேரி நிகழ்ச்சி புதுச்சேரி அடுத்த பட்டனூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகின்றது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், JC மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், மனிதர்கள் எப்பவும் சக மனிதரை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு அன்பாக, ஆறுதலாக, பாசமாக இருக்க வேண்டும் என கூறினார். தமிழர் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு என எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், செய்து கொள்ள மாட்டார்கள். எதிர்காலம் நல்லாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். அதுபோலதான் இந்த நிகழ்ச்சி புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஊக்குவிக்க நடத்தப்படுகின்றது. இனி இது ஆண்டுதோறும் நடைபெறும் என்று கூறினார். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. மற்ற நாடுகளை ஒப்பிடும்பொழுது நம் நாடு அனைத்து விஷயங்களிலும் பின்தங்கியுள்ளது. பிற நாடுகள் அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்த நிலையில் இங்கு சாலைகளில் கால்நடைகளால் விபத்து, கழிவுநீர் கலந்த குடிநீர் என பல பிரச்சினைகள் உள்ளது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். இளைஞர்கள் அரசியலுக்கு செல்கின்றோம் என வீட்டில் இருப்பவர்களிடம் சொன்னால் வேண்டாம் என தடுக்கின்றனர். ஆனால் அதையும் மீறி நல்லது செய்ய எங்களை போன்ற இளைஞர்கள் வரும்பொழுது அவர்களை தடுக்காதீர்கள். நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை, எங்களுக்கு வேறு தொழில் உள்ளது. நாங்கள் சேவை செய்ய வருகின்றோம், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கின்றோம். நம் ஊரை ஏன் அது போல மாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் வருகின்றோம் என கூறினார். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திறமைசாலிகளுக்கும் இவ்வளோ பெரிய விருதுகளை வாங்கி புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், இளைஞர்களுக்கும், இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். எப்பவுமே ஒரு மனிதர்கள் சக மனிதர்களுக்கு ஊக்குவிக்கணும், எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அன்பாக, ஆறுதலாக, பாசமாக சில வார்த்தைகளை பேசணும். அவங்களால முடிஞ்சால் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். நம் தமிழர்களோட பாரம்பரியத்தை எடுத்திங்கன்னா, எந்த ஒரு மன்னர்களும் தன் கோட்டையோ தன் வீடோ பெருசாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்றைக்குமே மக்கள் சேரக்கூடிய இடங்கள், கோயில்கள் தான் அவங்க வீட்டை விட பெருசாக கட்டுவாங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அழிஞ்சாலும் நம்ம வரலாறு, நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம மண்ணோட பெருமை அழியக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணி கொடுத்த சில விஷயங்கள். அதுக்கு அடையாளமாக நீங்கள் பார்க்கக்கூடியது சோழர்கள் கட்டின, கரிகால சோழர் கட்டின கல்லணை. வேர்ல்டே வியக்கத்தக்க அளவுக்கு இப்படி ஒரு டேம் எங்கேயுமே செய்யலை. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட சில கோயில்களாக இருக்கட்டும், நம்ம லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கோன்னா, இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்க, இந்த மாதிரி பரிசு வாங்கினவங்க, பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்தவங்களுக்கு இது ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும்னு சொல்லி என் நண்பர் பேசினார். ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு டைட்டிலை ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வருஷம் இந்த மக்களுக்காக பண்ணணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் இதை முன் வச்சுருக்கோம். இன்றாவது இங்கே வருகை தந்திருக்கும் பாரதிதாசன் அவர்களுடைய பேரன் கலைமான்மணி பாரதியார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் அசோசியேஷன் மெம்பர் கலைமாமணி வி. ராமதாஸ் காந்தி அவர்களுக்கும், ஃபவுண்டர் ஆஃப் ஆல் ரிலீஜன் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் ஆஃப் புதுச்சேரி ரெவரண்ட் A.S. ஆண்டனி சாமி அவர்களுக்கும்,
அட்வொகேட் திரு எம்பி நாதன் அவர்களுக்கும், திருமதி டாக்டர் பிரவீனா சுல்தான் அவர்களுக்கும், திரு ஈரோட் மகேஷ் அவர்களுக்கும், அண்ட் ஆல் த அச்சீவர்ஸ், இங்கே அவார்டு வாங்க வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எல்லாரும் வைக்கிற அலிகேஷன் என்னென்னா, இந்த மாதிரி புதுச்சேரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு யாருக்குமே இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு இன்னொரு விஷயத்தை எடுத்து பண்ணணுங்கிறது யாருக்குமே எந்த அவசியமும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு, சூழ்நிலைக்கு, நம்ம ஊர், நம்ம பழைய காலத்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம உலகத்தை வியக்கத்தக்க கூடிய ஒரு லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம மற்ற நாட்டுக்கும் மற்ற ஊருக்கும் ஒரு அடிமையாக, நம்ம நாட்டிலே நம்ம ஒரு கூலியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஃப்ரம் தி எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், எதில் எல்லாத்துலேயுமே பின்தங்கியிருக்கோம். இன்றைக்கி நேற்று நைட்டு கூட நான் சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தேன். அங்கே போய் சிங்கப்பூரில் டெவலப் பண்ண ஆர்கிடெக்ட் ஃபார்மை பார்த்தோம். அவங்க வந்து 188 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம். அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியை பார்த்தோம்னா, சிங்கப்பூரே சுதந்திரம் கிடச்சி அவங்க டெவலப் பண்ணது 60 வருஷம்தான். ஸோ சிங்கப்பூர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஊரை டிசைன் பண்ணதே இந்த ஆர்கிடெக்ட், சிபிஜின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம். அவங்கக்கிட்ட கேட்டோம், இது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, எப்படி தொலைநோக்கு பார்வையோடு பண்ணுறீங்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்து ஒரு தண்ணி, அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி வந்து அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வெளியில் வரும்போதே அது குடிநீராக மாற்றிக்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் ஒரு விஷயமும் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து ரோட்டில் நடந்து ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லா இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங் மால் இருக்குது. இது எல்லாமே வந்து யாருமே ரோட்டில் நடந்து போய் கிராஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாடு கிராஸ் பண்ணி மக்கள் இடித்து இறக்குறாங்க. இன்றைக்கி ஒரு குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இங்கே சூழ்ந்துருக்கு. ஸோ அங்கெல்லாம் உட்காந்து போய் பார்த்தோம்னா, சிட்டியே வந்து கார்டனுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த சிட்டியே பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்து அந்த சிட்டிக்குள்ளேயே அவங்களும் ஒரு இயற்கையாக சார்ந்து, ஒரு பொல்யூஷன் இல்லாமல், ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக, ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தால் கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு கொலை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பையன் வெளில வந்து போலீஸ்கிட்ட பேசிட்டு வரான். அந்த பையனை 3 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டு அவனை சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு புதுச்சேரி வளரும்? ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கத்தை எடுத்து தான் சரி நம்மளை மாதிரி இளைஞர்கள்லாம் எல்லோரும் இந்த அரசியல்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து இந்த சைட்லாம் போயிடாதீங்கன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வரும்போது எங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணலைனாலும், எங்களுக்கு அட்லீஸ்ட் மோட்டிவேட் பண்ணலைனாலும், இல்லை சப்போர்ட் பண்ணலைனாலும் எங்களை வர விடாமல் தடுக்காதீங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எதிர்காட்டாக தான் வரோம். நம்ம வந்து இதில் வந்து சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இருக்குது, அதை சம்பாதிச்சிட்ருக்கோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வர்றது வந்து சேவை செய்யணும். நம்ம வெளிநாட்டு போகும்போது நம்ம மக்கள், அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி நல்லா செழிப்புமாக இருக்காங்க, நம்மக்கிட்ட எல்லா வசதி இருந்தும் நம்மளால் அது இருக்கலையேங்கிற ஒரு மன வருத்தம் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு என்னை வந்து தள்ளப்பட்டிருக்கு. நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கும் போதும் நம்ம வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய், நம்ம ஏன் வெளிநாடு மாதிரி நம்ம ஊரை மாற்றக்கூடாது, அதுக்கு ஏன் புதுச்சேரியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்கு வந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் இல்லை. இது கண்டிப்பாக என்னிடம் முடிஞ்ச உதவிகள், நல்ல விஷயங்கள் செய்வோம். இது வருஷம் இந்த மாதிரி ப்ரைட் ஆஃப் புதுச்சேரி மனிதர்கள் இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்த ஆபிட்டான்னு சொல்லி ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள், இன்னைக்கு நடன கலைஞர்கள், பரதநாட்டியம், அந்த மாதிரி யோகாவுக்கு, ஜிம்னாஸ்டிக்ஸு, ஃபேஷன் ஷோ, ஏஐலேருந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ட்ரெயினில் வந்து எப்படி ஒரு ட்ரெயின்லேருந்து வெளில ஏறுறதோ வெளில வரும்போது பிளாட்ஃபார்மில்
ஆட்டோமேட்டடாகவே அந்த கேப் இல்லாமல் மூடுறதுக்குலாம் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வந்து அதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டேலண்ட்கள் இருக்கும் போது இவங்களுக்கு நம்ம வழி வகுத்து இவங்க வளர்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். இது ஒரு வாய்ப்பாகவும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேஷிங்காய் ஷிடோரியோ கராத்தே புதுச்சேரி சங்கம் சார்பில் 2வது கனவு ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பல்நோக்கு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இங்கேருந்து போன நம்மளோட தாபுங்கிற பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டில் தான் உருவாகி இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்றிதழ். இது நம்மளுக்கு தமிழர்களுக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயம் கூட. இதை வந்து எல்லோரும் கற்று இதை ஒரு வேர்ல்டு லெவலில் எடுத்து போய் நான் தமிழ்நாடு பார்த்துக்கிறேன். நன்றி. இதை வந்து சீஃப் கெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் இங்கே இருக்க ஆர்கனைசர்ஸ் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து இங்கே நல்லபடியாக பண்ணிக்கிறதுக்கு நான் அண்ணன் அவர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நன்றி. தேசிய மக்கள் மன்றம் சார்பில் ஆரியூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஹிந்துஜா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 200க்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடந்து வருவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற காவல்துறையின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதனை பராமரிக்கும் செலவை காரைக்கால் போராளி குழு ஏற்றுக்கொள்வதாகவும், விபத்துகளை தடுக்க மாடுகளுக்கு கழுத்தில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வாங்கி தருவதாகவும் தெரிவித்த காரைக்கால் போராளிகள் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மங்கலம் தொகுதியில் தீபாவளி பரிசு பொருட்களை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 3.46 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்க அரசு உத்தரவிட்டது. இதன்படி சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை 1/2 கிலோ, மைதா 1/2 கிலோ என தீபாவளி தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு தலா ரூபாய் 585 ஆகும். இந்த தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மங்கலம் தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் உருவையாறு, அக்ரஹாரம், மங்கலம், கீழ்சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவராந்தகம், தனத்துமேடு ஆகிய கிராமங்களில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தீபாவளி பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். ஊசடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கட்டுமான பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியில்
இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 50 லட்சத்திற்கான காசோலையை பெற்று அதனை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைவியாரும் சமூக சேவகியுமான AP அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தலைவர் முத்தாலு முரளி, உருளைன்பேட் சமூக சேவகர் ஹரி என்கிற ஜெகதீசன், முத்தியால்பேட்டை சமூக சேவகி சுஜாதா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு எய்டர் ஃபவுண்டேஷன், பிரான்ஸ் இதயமணி, ஸ்பாட் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனல் மற்றும் சேரிட்டி ட்ரஸ்ட், டாக்டர் வித்யாதரன், ரைசிங் ஹான்ஸ், ஜான்சி ஹான் மேரி ஆகியோரின் ஒருங்கிணைத்தலின்படி திண்டிவனம் அடுத்த நத்தமேடு கிராமத்தில் வசிக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தீபாவளி புத்தாடை வழங்கப்பட்டது. புத்தாடை உடுத்திக் கொண்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டம் என தீபாவளி பட்டாசுகள் வெடித்து மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் பலகாரங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் உறுப்பினர்கள் சதீஷ், டேவிட், தினேஷ், ஆனந்த், சாந்தி, நந்தினி, ராஜா, பரத், விஷால், கணேஷ் மற்றும் மாணவர்களின் பெற்றோர், ஊர் மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக தொடர்ந்து கொள்ளை என பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை DGP, DIG, IG, SSP மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலையம் ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொண்டமாநத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து அவரிடமிருந்த கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்ட கிராமத்தை சேர்ந்த வீராசாமியின் மகன் சாத்தராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொள்ளை, திருட்டு, கொலை முயற்சி போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தொண்டமாநத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்கு திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி பிரபல ரவுடி சாத்ராக் என்பவனை சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சாத்ராக் மீது சுமார் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களுடன் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துக்கள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், கையெழுத்து இயக்க தலைவர் அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
கரமுனிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் இளைய மகள் லவ்லீனாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன. அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கினர். விழாவில் 300 ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு பெட்ஷீட்கள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள், புடவைகள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு மழை குடை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது. மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன. பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில், கரமுனிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும். லவ்லீனாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்வுகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ்லீனாவை வாழ்த்தினர். ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகின்றது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. லவ்லீனாவின் பிறந்தநாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வானகாரா வீதியில் உள்ள கடையின் வாயிலில் தெருநாய் ஒன்று கடந்த 19ஆம் தேதி மதியம் படுத்திருந்த நிலையில் அதனை மர்ம நபர் ஒருவர் மறைந்திருந்து கட்டையால் நாயின் தலையில் சரமாரியாக தாக்குகின்றார். இதில் நாய் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே சரிந்த நிலையில் மீண்டும் நாயை விடாமல் தாக்குகின்றார். அதனைத் தொடர்ந்து தொப்பி அணிந்தபடி வந்த மற்றொரு நபர் அதன் கழுத்தில் கட்டியை வைத்து அழுத்தி கொன்று அதன் பின் நாயை சாக்குமுட்டையில் கட்டி எடுத்து செல்கின்றார். கடையின் வாசலில் ஓரமாக படுத்திருந்த நாயை 2 பேர் கட்டையால் தாக்கிக் கொள்வதை அப்பகுதி மக்கள் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்க்கின்றனர். இதுகுறித்து நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுபோல் தெருநாய்களை கொடூரமாக அடித்துக் கொள்வது இரக்கமற்ற செயல் என்றும், நாயை தாக்கி கொடூரமாக கொன்ற மர்ம நபர்கள் 2 பேர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி செள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பூபதி ராஜா. இவர் தனது விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு வேண்டி பாதனூர் பகுதியில் உள்ள மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் விண்ணப்பித்து பல மாதங்கள் ஆகியும் மின் இணைப்பு தராமல் காலம் தாழ்த்தியதால் விவசாயி பூபதி ராஜா இதுகுறித்து மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் கேட்டுள்ளார். அதற்கு ராஜேந்திரன் ரூபாய் 20,000 லஞ்சம் கொடுத்தால் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு உடனடியாக தருவதாக கூறியுள்ளார். விவசாய நிலத்திற்கு மின்துறை அதிகாரி லஞ்சம் கேட்டது பூபதி ராஜாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் லஞ்சம் கேட்ட விவகாரம் குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு விவசாயி பூபதி ராஜா புகார் தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பூபதி ராஜாவிடம் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை மின்துறை இளநிலை பொறியாளர் ராஜேந்திரனிடம் வழங்க கூறியுள்ளனர். அதன்படி பாதனூர் இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்ற விவசாயி பூபதி ராஜா பொறியாளர் ராஜேந்திரனிடம் ரூபாய் 9,000 ரசாயன பவுடர் தடவி நோட்டுகளை கொடுத்தபொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக படைத்து ராஜேந்திரனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி பொருளாளராகவும் அரியங்குப்பம் மாவட்ட பொருளாளராகவும் இருந்தவர் முருகன். சபாநாயகர் செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தேர்தல் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் தற்பொழுது அவர் சபாநாயகருக்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களிடம் பேசியவர், சபாநாயகருக்கு கட்சியில் சேர்ந்த நாளிலிருந்து உண்மையாக உழைத்துள்ளேன். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் முழுமையாக பணி செய்தோம். பல உதவிகளையும் செய்துள்ளேன். ஆனால் சபாநாயகருக்கு நான் முன்னேறுவது பிடிக்கவில்லை. கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு எனது ஆதரவாளர்கள் பேனர் வைத்தனர். அந்த பேனரில் சபாநாயகரின் படம் இடம்பெறவில்லை. அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு தொடக்கப்பள்ளியில் இரத்த தான முகாம் நடத்தினேன். அதற்கும் அனுமதி அளிக்காததால் அந்த முகாமையும் நிறுத்திவிட்டேன். இதுபோல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பணிகளை செய்தால் தொடர்ந்து தொல்லை கொடுக்கின்றனர். இதனால் நேரடியாகவே களமிறங்க முடிவு செய்துள்ளேன். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மணவெளி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இருக்கின்றேன். எனக்கு எந்த கட்சி ஆதரவு அளிக்குமோ அது பற்றி எனது ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன். மக்களுக்கு நல்லது செய்ய விடுங்கள், அதனை பதவியின் அதிகாரத்தை கொண்டு தடுக்க வேண்டாம் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.